அவங்க கெட்டு போனது அவங்க கடையை எடுத்துட்டாங்க. அதுக்காண்டி பிரியாணி சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்கல விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் நீ சாப்பிட்டா போவா சிந்தாமணி நம்ம 2 பேரும் சாப்பிடுவோன்ற மாதிரி விஜய் வந்துட்டு சொல்லிட்டாங்க. கரெக்டாக சிந்தாமணி நான் நினச்சேன் மீனா அம்மாவோடைய கடையை க்ளோஸ் பண்ணது நீயா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி வந்து இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது அப்படி இருந்தால் எனக்கு மீனா வந்து போட்டி தான் இருந்தாலும் அந்த சின்ன கடையை போயிட்டு நான் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன். அது ஒரு கடை அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டு வந்து கொண்டாடிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி கடைக்கு வராங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்களாக அவங்க கடையில் தான் வாங்க போகிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவ போய் வேறு கடையில் ஏதாவது வாங்க முடியாது, இங்கே கடையில் வந்துட்டு கம்மியான விலைக்கு வந்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இது இருக்கிற ரேட்டுக்கு நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரேட்டுக்குன்னா நான் போய்ட்டு வெளியிலே வாங்கிடுவேன், எதுக்கு உங்கள் கடைக்கு வரேன், சொந்தக்காரங்க எனக்கு அதனால தான் நான் நம்ம கடைக்கு வந்தேன், நீங்கள் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ரோஹிணி வழி இல்லாமல் சரி நம்ம சொந்தம் தானே, நம்ம வீட்டுக்குள்ளே எதுக்கு நாங்கள் கம்மி பண்ணியே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. பட் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு. ஏன்னம்மா என்கிட்ட வேணா 2 லட்ச ரூபா பணம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ரோஹிணி வந்துட்டு ஐயோ இந்த பொம்பளை வேற ஓயாமல் பணம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு நல்லா பணம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுதுமா. வாங்கும்போது வாங்கினேன் இப்போ கொடுத்துருவேன்ட்டு இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு, நானும் சரி சரி கொடுத்து போயிட்டுருக்கேன், நீ மறுபடியும் வந்துட்டு இது நான் தரேன் அந்த தரேன்ட்டு இன்னிலாம் நான் கால் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு இந்த ட்ரிப் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதாவது ஸ்ருதி இருக்கும்போது தான் வந்துட்டு ரோஹிணி கால் வரும். அப்போ உங்கள் அம்மா நம்பர் எடுக்கிறது வந்து ஸ்ருதி வந்து பார்த்தாங்க. எங்கள் அம்மா இதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரோஹிணி இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதுக்காண்டி இங்கே வருவாங்க, அதுக்காண்டி புது ஆஃபர் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறதுக்காண்டி தான் அம்மாவுக்கு கால் பண்ணாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா இந்த மாதிரி கடைக்கெலாம் வர மாட்டாங்களே, அவங்களாம் பெரிய பெரிய ஷோரூமுக்கு தான் போவாங்க அப்படின்ட்டு ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. புது ஷோரூமுக்கு வந்தால் நீயும் பேசணும் தானே, இங்கே வந்துட்டு எங்கள் காலத்தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி தான் வந்து ப்ரொமோ போயிட்டுருக்கு.